வேலை வாய்ப்புகள் தேடி வரும் ஐயா. அரசாங்க ஒரு தரப்பு உத்தியோகத்துக்காக காத்துட்டுருக்கிறவங்க நாங்கள் எக்ஸாம் எழுதிட்டு ஐயா, இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாற்றம் இந்த செவ்வாய் பகவானால் மங்களகாரகன் என்று சொல்லக்கூடியவரால் நல்ல நல்ல மாற்றங்களை கொடுக்க வல்லவர். சந்திரன் வீட்டில் அமர்ந்திருந்தாவே அது சந்திர மங்கள யோகத்தை ஏற்படுத்தும். இது வரைக்கும் இல்லை சுவாமி எனக்கு எதுவுமே இல்லை, நான் சொந்தமாக வண்டி கூட வாங்கலைன்னா வாகனத்தை உற்பத்தி நீங்கள் செய்யக்கூடிய காலத்தை நீங்கள் ஏற்படுத்துவீங்க. இல்லை உங்கள் பேரில் வாகனத்தை வாங்குற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஆகிடும். அதில் சின்ன பழுது இருந்தால் அந்த பழுதை தூக்கி போட்டுட்டு பழைய வாகனத்தை தூக்கி போட்டு புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய பாக்கியம் பெறுவீர்கள். இந்த காலம் அதெல்லாம் மாற்றி அமைத்து தரும். திடீர் ராஜயோகம் என்று கூட சொல்லலாம். ஒரு நேரத்தில் இந்த நீச்ச பங்கம் நீச்சம் அடையிறது இதெல்லாம் ராஜயோகத்தை ஏற்படுத்தி தந்திருக்குது. எந்த துன்பம் வந்தாலும் எதிர்த்து போராடக்கூடிய தன்மையும் தைரியத்தை அவங்களுக்கு வந்துடுச்சு. ஏற்கனவே மற்ற கிரகங்கள் கொடுக்கறத விட இந்த செவ்வாய் பகவான் கேந்திரத்தில் அமர்ந்திருந்து நீச்சகதி பெற்றாலும் நல்ல முன்னேற்றத்தை திருப்பி அவங்களுடைய லைஃப்பில் அச்சீவ்மெண்ட் கொடுக்க போகிறாங்க. விக்னேஸ்வராய நமக வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகராம். அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது செவ்வாய் பெயர்ச்சி. இந்த மேஷ ராசிக்கு என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறார் இந்த செவ்வாய் பகவான். ஏன்னா அவர் ராசிநாதனே அவரே தான். ராசிநாதன் 4ஆம் இடம், அதாவது காலபுருஷ தத்துவத்துக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சந்திரனோட வீட்டில் இடம் பெற போகிறார். 23/10/2024 முதல் 21/2/2025 வரைக்கும் வக்ர நிவர்த்தி அடைய போகிறார். ஒரு 120 நாட்கள் செவ்வாய் பகவான் நீச்சகதி பெற்றும் வக்ர நிவர்த்தி அடைந்தும் நம்மளுக்கு என்னென்ன ராசிக்கு மேஷம் முதல் மீனம் வரைக்கின்ற மாதிரி இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறார். ரொம்ப சிறப்பினை தரக்கூடிய காலம் என்று சொன்னால் இந்த காலத்தை நாம் பயன்படுத்திக்கலாம். உடல் சார்ந்த விஷயமாகட்டும், வீடு சார்ந்த விஷயங்களாகட்டும், எதனா வீடு கட்டுறதுக்கோ இலம் வாங்கலைங்கய்யா, நான் இலம் வாங்காமல் இருக்கேன், வீடு சம்பந்தப்பட்ட வேலைகளில் நம்மளால் இறங்க முடியுமா இறங்க முடியாதான்னு தெரியல, இந்த மாதிரி மனதளவில் குழப்பமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு மாற்றங்கள் தரவல்ல கூடிய காலம். இந்த மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்தில் அமர்ந்தபோது அவர் ராசியிலிருந்து 4ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்துல கேந்திரம் பெற்றாலே கிரகங்கள் கேந்திரம் பெறுவது என்பது ஒரு பெரிய பாவகிரகங்கள் கேந்திரம் பெற்றால் பெரிய பெரிய மாற்றங்களை கொடுக்கும். முக்கியமாக செவ்வாய் பகவான் அந்த இடத்துல நீச்சகதி பெறுவார். அதாவது வலுவிழந்த தன்மை ரொம்ப தூரத்துக்கு போகிற மாதிரி. அப்படி இருந்தால் கூட அந்த பலாபலன் முழுமை பெறும் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது. இந்த பலாபலன் நல்ல அமைப்பினை தரும். உடலளவில் பிரச்சனைகள் தரக்கூடிய வாய்ப்பினை பெறுவாங்க. உடலில் மட்டும் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் மேஷராசிக்காரங்களுக்கு. வேலை சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக நல்ல முன்னேற்றத்தை காணலாம் ஐயா. அதுவும் இந்த மருத்துவம் சார்ந்த ரீதியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல அமைப்பு என்று கூட சொல்லுவேன். வேலையில் இது வரைக்கும் சரியான முறையில் எனக்கு வேலை கிடைக்கல, எதுவுமே பண்ண முடியல சுவாமி அப்படின்றவங்களுக்கெல்லாம், இல்லை அரசாங்க தரப்பு உத்தியோகத்துக்காக காத்துட்டுருக்கிறவங்களுக்கு, கல்வி நிறுவனத்தில் எடுத்து நம்ம செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த கல்வி சார்ந்த நிறுவனம், இந்த வேலை வாய்ப்பு இதெல்லாம் எடுத்து நடத்துகிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய மாற்றங்களை கொடுக்க வல்லது. முக்கியமாக இந்த நேரத்தில் நல்ல அமைப்பினை பெற்று அவங்க வாழ போகிறாங்க. எதுவுமே இல்லை சாமி நான் வாடகை வீட்டில் தான் வாழ்ந்துட்டுருக்கேன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த செவ்வாய் பெயர்ச்சி ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி சொந்த வீட்டுக்கு குடியேறத்துக்கான ஒரு அடிகால் போடுவாங்க. ஓமர்தம் பண்ணுவாங்க, வீடு கட்டுறதுக்கான ஓமர்தம் பண்ணுவாங்க. செவ்வாய் என்றாலே பூமி சார்ந்த விஷயம் என்று சொன்னாலும் அந்த பூமி காரகன் என்று பெயர். ஒரு இரத்தக்காரகன், சகோதரக்காரகன், இவங்களுக்கெல்லாம் அமைப்பை புரியுதான் செவ்வாய் பகவான். சந்திரனோட வீட்டில் அமர்வது, அதாவது 4ஆம் இடம் என்று சொன்னால் அது தாயார் சார்ந்த உறவுகள், அந்த உடல் நடத்தில் சென்று சிக்கல்களை ஏற்படுத்தும். மேஷராசிக்கு தாயார் வழி சொந்தங்கள் இருந்தால் அந்த தாயார் வழி உறவுகளோ இல்லை தாயாருக்கோ அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும். சின்ன உடல் உபாதைகள் அந்த அம்மாவுக்கு கொடுக்கும். மற்றபடி எந்த தொந்தரவும் செய்யாதையா செல்வங்கள் சேரக்கூடிய காலமாக இந்த 120 நாட்கள் அவர் வக்ர நிவர்த்தி அடைகிற வரைக்கும் கொடுத்து கொண்டே இருக்கும். 4 என்பது வித்தையை குறிக்கும். ஒரு மனுஷனுக்கு தேவையானது 4ஆம் இடம் என்பது உயர்நிலை கல்வி. அந்த கல்வி சார்ந்த விஷயத்தில் இவங்களுக்கு தடையாக இருந்தால் அதெல்லாம் பெரிய முன்னேற்றத்தை கொடுத்துரும். வேலை வாய்ப்புகள் தேடி வரும் ஐயா. அரசாங்க ஒரு தரப்பு உத்தியோகத்துக்காக காத்துட்டுருக்கிறவங்க நாங்கள் எக்ஸாம் எழுதிட்டு ஐயா, இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாற்றம் இந்த செவ்வாய் பகவானால் மங்களகாரகன் என்று சொல்லக்கூடியவரால் நல்ல நல்ல மாற்றங்களை கொடுக்க வல்லவர். சந்திரன் வீட்டில் அமர்ந்திருந்தாவே அது சந்திர மங்கள யோகத்தை ஏற்படுத்தும்.
உடல் உபாதைகளை ரொம்ப நாளாக தவிச்சிட்ருக்கேன் ஐயா, ரொம்ப நாளாக நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கேன், சரியான முடிவே எனக்கு கிடைக்க மாட்டேதுன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாற்றம், அதாவது நோய்கள் கட்டுக்குள் வரும் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது. தாயாரோ தாயார் சார்ந்த விஷயமாகட்டும், நோயோ நோய் நொடி ஆகட்டும், எதுவாக இருப்பினும் இதெல்லாம் ஓரளவுக்கு நல்ல சமம்படக்கூடிய அமைப்பை தரும். நோய்கள் கட்டுக்குள்ளே இருந்தாலும் தேவையில்லாத பிரச்சனை, சண்டை சச்சரவுகள் எதுவும் வராதையா. சண்டை சச்சரவுகள்லாம் இவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஒரு விருத்தி என்று சொல்கிற அளவுக்கு இவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேலோங்கி நிற்கக்கூடிய காலமாக இருக்குது. ஒரு பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்பு என்று கூட சொல்லுவேன் நான். கிரகங்கள் கேந்திரம் பெறுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். மேஷராசிக்கு மேன்மை தரும் என்றால் கண்டிப்பாக மேன்மை, அதாவது ஒரு படியிலேருந்து இன்னொரு படிக்கு அவங்க எடுத்து சொல்கிறது ஒன்று ப்ரமோஷன் கொடுக்கும். வேலை பளு அதிகரிக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். நல்ல செயல் திட்டங்களை உருவாக்க போகிறாங்க. புதிய பிஸ்னஸ், இது வரைக்கும் வேலைக்கே போகாதவங்க கூட இனிமேல் வேலை சார்ந்த விஷயத்தில் கவனம் எடுத்து அவங்களே சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் தொடங்க போகிறாங்க ஐயா. இந்த நேரத்தில் அதில் ஊக்கத்தெல்லாம் கொடுக்கக்கூடிய காலமாக வரும். நம் செயல் திட்டங்கள் மறைவு ஸ்தானத்தில் நின்று நாம் வேலையை செய்வோம். இப்போ இது வரைக்கும் வேலைக்கே போகல, வேலை கிடைக்கலன்னா இந்த மறைவாக இருந்து, அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, நான் வீட்டிலே இருந்து வேலை பார்த்து தரேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த அமைப்பினை பெற்று தரப்போகுது இந்த காலம். செயல் திட்டங்கள் உருவாக்கும். நிலபுலம் சேர்க்கையை ஏற்படுத்தும். முதல்ல நிலம் சார்ந்த விஷயத்தில் கவனத்தை ஏற்படுத்தும். வீட்டு அமைப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனையிலேருந்து அவங்க விடுபடுவாங்க. எதனா இல்லைன்னா அதை சரி செய்யக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி தருவாங்க. வீட்டில் எதனா சரியில்லை ஐயா, டிவி சரியில்லை, மிக்சி சரியில்லை, ஃபேன் சரியில்லை, இதை மாதிரி சரியில்லாத போயிருந்தெல்லாம் அதெல்லாம் சரி செய்து நாம் என்னென்ன வேலை பண்ணணும் அந்த உதிரி பாகங்களை வாங்கக்கூடிய காலத்தை பெறுவாங்க. 4 என்பது வித்தை, வண்டி, வாகனம், போக்குவரத்து எல்லாத்தையுமே கொடுக்குது. உயர்நிலை கல்வி என்று சொல்கிற மாதிரி உயர்நிலை கல்வியில் இந்த மருத்துவம் சார்ந்த விஷயத்தில் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு இது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இந்த சர்ஜரி சார்ந்த தொழிலெலாம் நல்லாயிருக்கும். இந்த மோட்டார் வாகனத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய முன்னேற்றத்தையும் கொடுக்கும். இது வரைக்கும் இல்லை சுவாமி எனக்கு எதுவுமே இல்லை, நான் சொந்தமாக வண்டி கூட வாங்கலைன்னா வாகனத்தை உற்பத்தி நீங்கள் செய்யக்கூடிய காலத்தை நீங்கள் ஏற்படுத்துவீங்க. இல்லை உங்கள் பேரில் வாகனத்தை வாங்குற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஆகிடும். அதில் சின்ன பழுது இருந்தால் அந்த பழுதை தூக்கி போட்டுட்டு பழைய வாகனத்தை தூக்கி போட்டு புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய பாக்கியம் பெறுவீர்கள். இந்த காலம் அதெல்லாம் மாற்றி அமைத்து தரும். திடீர் ராஜயோகம் என்று கூட சொல்லலாம். ஒரு நேரத்தில் இந்த நீச்ச பங்கம், நீச்சம் அடையிறது இதெல்லாம் ராஜயோகத்தை ஏற்படுத்தி தந்திருக்குது. சிலருக்கு வாழ்வாதாரத்தையே மாற்றி கூட அமைச்சிருக்குது. இந்த காலமெல்லாம் சில காலத்தில் பகவான் நம்மளுக்கு இந்த நவ கிரகங்கள் வேறில்லை, இறைவன் வேறில்லை, எத்தனையோ முறை நான் சொல்லியிருக்கேன். இந்த நேரத்தில் பகவானுடைய அமைப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து நல்ல விளைவுகள் ஒரு, அதாவது எப்படி சொல்கிறதுனா, இது வரைக்கும் சொந்தமாக நான் பிஸ்னஸ் பண்ணலைன்னா கண்டிப்பாக சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுவீங்க. வீட்டிலேருந்தே தொழில் செய்கிற மாதிரி வரும், இல்லைன்னா ப்ரோக்ராம் பண்ணி நம்ம செய்கிற மாதிரி இருக்கும். கணினி சார்ந்த விஷயங்கள், உணவு சார்ந்த விஷயங்கள், நான் டிஃபன் கடை வைக்கிறேன், ஒரு மூலதனம் போட்டு நம்ம உண்மை ஏன்னா அவர் சந்திரனோட வீட்டில் அமரத்தால் இந்த மருத்துவம் நான் வீட்டிலேருந்தே மருத்துவத்தை படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாத்தையுமே அந்த முக்கியமான ஃபுட்டு சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும். விவசாயம் நன்றாக இருக்கும். இந்த நேரத்தில் விவசாயம் சார்ந்த விஷயங்கள் மேஷராசிக்கு பெரிய மேன்மையை தரும். அதில் புரட்சி சார்ந்த விஷயங்களும் நம்மளுக்கு கையெடுக்கும். பூமி சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய அக்கறைகள் இனிமேல் மேலோங்கி நிற்கும். மரம் செடி என்று சொல்கிற மாதிரி நம்மளுக்கு பூமியில் இயற்கை சம்பந்தப்பட்ட விளைவுகள் எல்லாமே பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த காய்கறி விற்கிறது, மரத்தை நம்ம வெட்டி விற்கிறது, இதிலெல்லாம் நல்ல ஒரு அமைவான அனுகூலத்தை தென்படுத்தலாம். இந்த முறை இந்த செவ்வாய் பகவான் மேஷராசிக்கு பெரிய உன்னதமான அமைப்பை ஒரு 120 நாட்கள், அதாவது தொழிலாகட்டும், வேலையாகட்டும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆகட்டும், நோய் நொடிகளில் உடலில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்க. 4ஆம் இடம் என்பது சுகம் அல்லவா? 4ஆம் இடம் என்பது வண்டி போக்குவரத்து அல்லவா? 4ஆம் இடம் என்பது ஒரு மனிதனுக்கு உன்னதமான அமைப்பே 4 தான். 4 என்று சொன்னாலே ஒரு மனிதனுக்கு ரிக், யஜுர், சாமம், அதர்வன, வேதம் என்று 4லே அடங்கி போகுது மொத்தமே. அந்த 4க்குள்ளே எல்லா விதமான விஷயங்களும் 4 சக்கரங்கள் வாங்கக்கூடிய கார், இதை மாதிரி வாங்கக்கூடிய பாக்கியத்தை இந்த நேரத்தில் அவங்க பெறுவாங்க. காலங்கள் விரைவாக அவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். உடலளவில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகி அவங்களே ஒரு சுறுசுறுப்பான ஒரு வேலையை அவங்களே செய்கிற மாதிரி ஒரு நோட்டத்தை ஏற்படுத்துவாங்க. ஐயா, இது மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் செய்கிறவங்களுக்கு, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் செய்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு புதுவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். தொழில்துறையில் பெரிய பெரிய மாற்றங்களை இந்த நேரத்தில் கொடுக்கக்கூடிய காலம் அது. எப்படி சொல்கிறதுன்னா, தாவரம் சார்ந்த விஷயத்துலேயும் சரி, இந்த மரம் சொல்கிற வாசற்கால் இதெல்லாம் வைக்கிறதுக்கு இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப அந்த விற்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய உன்னதமான காலமாக மாறப்போகுது.
அதை செய்கிறவங்க, உற்பத்தி செய்கிறவங்களுக்கு, அதாவது மரச்சாமான் என்று சொல்கிறோமில்ல, இந்த காலத்தில் அந்த மரம் சம்மந்தப்பட்ட ஒர்க்கெலாம் பெரிய அளவுகளில் லாபத்தை கொடுக்கும். காய்கறி சம்மந்தப்பட்ட ஒர்க் செய்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். குறைந்த முதலீட்டில் அதிகமான லாபத்தை பெற போகிறாங்க. முக்கியமாக இந்த தண்ணீர் தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு புதுவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய காலம். இந்த லிக்விட் பர்சன் சொல்கிறோமில்ல, அதுதான் மருந்து சார்ந்த விஷயங்களாகட்டும். இப்போ எல்லாம் தண்ணிலையும் விற்கிறாங்க, சேல்ஸ் பண்ணுறாங்க. இந்த நேரத்தில் இது தண்ணீரால் நல்ல நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க வல்லதாக இருக்க போகிறது. ஒரு நாள் மாற்றங்கள் இவங்க சொல்லணும், ஒரு நாள் பொழுது இவங்களுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றி தரக்கூடிய காலமாகவும் இந்த செவ்வாய் பயிற்சி இருக்க போகிறது. மேசராசிக்கு இது பரவாயில்லை சுவாமி, எந்த துன்பம் வந்தாலும் எதிர்த்து போராடக்கூடிய தன்மையும் தைரியத்தை அவங்களுக்கு வந்துடுச்சு. ஏற்கனவே மற்ற கிரகங்கள் கொடுக்கறத விட இந்த செவ்வாய் பகவான் கேந்திரத்தில் அமர்ந்திருந்து நீச்சகதி பெற்றாலும் நல்ல முன்னேற்றத்தை திருப்பி அவங்களுடைய லைஃப்பில் அச்சீவ்மெண்ட் கொடுக்க போகிறாங்க. எப்பொழுதும் விழுந்து விட போவதில்லை. எல்லாரும் முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்ல தான் கிரகங்கள் ஒவ்வொன்றும் மாறி மாறி வந்துட்டுருக்கு. கிளாக் வயசில் 7 கிரகங்களும், ஆன்டி வயசில் 2 கிரகங்களும் சுற்றிட்டுருக்கு. கால அளவில் நம்மளுக்கு கிரகங்கள் நல்ல விதமான இடத்துல அமர்ந்திருந்து பெரிய பெரிய மாற்றங்களும் வண்டி வாகன போக்குவரத்துலாம் நம்மளுக்கு செட் ஆக போகுது. இந்த டிரான்ஸ்போர்ட் தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் என்று கூட சொல்லலாம். அதாவது 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வாகனங்களில் பிரச்சனையில் இருந்து அதை விடுபட்டு பழுது பார்த்து திருப்பி அதை ஆப்ரேட் பண்ண வைக்கிறது, பழுதுகளை நீக்கக்கூடிய காலம். அதனால் நம்மளுக்கு நல்ல ஒரு வருமானத்தை சம்பாதிக்கின்ற காலமாக மேஷராசிக்கு, டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம், இந்த ஃபுட்டு டெலிவரி பண்ணுறவங்களுக்கு, ஹோட்டல் சார்ந்த விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். உணவு சார்ந்த விஷயங்கள்லாம் ஒரு பெரிய முன்னேற்றத்தை எடுத்து தரும். நல்ல வரவேற்பு இருக்கும் இந்த நேரத்தில். காய்கறி சார்ந்த விஷயங்களாகட்டும், உணவு சார்ந்த நல்ல ஒரு ஃபுட்டு டெலிவரி, இதெல்லாம் உங்களுக்கு பெரிய பெரிய மாற்றத்தை மேஷராசிக்காரங்க, பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்கட்டும், ஹாஸ்பிட்டல் நர்ஸு, மருத்துவமனை, மருந்து சார்ந்த விற்பனை செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய காலமாகவும், ஒரு பெரிய ஏற்றத்தை தரத்தாகவும், நம்ம வீடு சார்ந்த விஷயத்தில் நம்ம எதுவும் எடுக்கலைன்னா அந்த வாடகை வீட்டிலே தான் வாழ்ந்துட்டுருக்கணும், புதிய மாற்றங்களை கொடுக்க வல்லதாகவும், வேலையில் புதிய மாற்றங்களை தரவல்லக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும். ப்ரொமோஷன் கண்டிப்பாக, ட்ரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக கிடைக்கும். ஐயா, இந்த நேரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் வந்தால் வாங்கிக்கிங்க, கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். வெளியூரோ தூரத்து பயணமோ என்று செல்லக்கூடிய அமைப்பை பெற போகிறீங்க. நல்ல மாற்றங்களை தரவல்லது இந்த செவ்வாய் பெயர்ச்சி. உங்கள் வாழ்வாதாரத்தை மேலோங்கி நிற்கின்ற காலமாக இந்த காலம் இருக்க பெறும். மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர திருத்தணி முருகனை வழிபடுங்க. இந்த செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துல நீச்சகதி பெறும்பொழுது அந்த முருகப்பெருமானை வணங்கி வரும்பொழுது, இல்லைனா ஓம் சரவணபவ என்று எழுதி வர ஒரு நாளைக்கு 108 முறை எழுதிவாங்க. உங்கள் வாழ்வாதாரத்தை அந்த முருகப்பெருமான் மாற்றித் தருவார். வேலுண்டு வினையில்லை. நன்றி, வணக்கம்.